வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். உங்க சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, ஆ இப்ப என்னோட சக்சஸ் ஸ்டோரி 86 பார்க்க போறோம். அது ஒரு அப்டேட்க்காக தான் வீடியோ போட்டோம். பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. டோல்கேட் பாஸ் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாஸ்டேக் பாஸ்லாம் வெளியேறுன்னு சொல்லிட்டு. ரூ. 3000க்கு 30 நாள், 6 மாதங்கள், 1 வருடம் அதெல்லாம் வெளியேறுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அறிவிப்பு வெளியிடாமலே இருந்தாங்க. அதுக்கு அது சம்மந்தமா நான் வந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சிருந்தேன். அதுக்கான பரிந்துரை கடிதங்கள் கூட எனக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்ல, அது சம்மந்தமா நான் வந்து என் சேனல் கூட விழிப்புணர்வு வீடியோ, கோரிக்கை வீடியோ வெளியிட்டு மத்திய அரசுக்கு கொண்டு போனேன். மத்திய அரசு நாலேட்ஜுக்கு. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு மத்திய அரசு வந்து நாளை முதல் வந்து ஃபாஸ்டாக் இ பாஸ் வந்து அ ஃபாஸ்டாக் பாஸ் வந்து அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜீப்பு, வேனு, காரு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 200 முறை வந்து வணிக சம்மந்தமா வந்து இலவசமா போய்க்கலாம். அ டோல்கேட் வழியா அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியா இருக்கு. இது என்னுடைய சக்சஸ் ஸ்டோரி 86. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.